ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான ஜீவ சமாதி தரிசனம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களும் எல்லோருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற போவாங்க, விசேஷமான கோயிலுக்கு போவாங்க, யாராவது எதாவது சொன்னால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஜாதகம் பார்த்தவங்க அவங்க ஜோதிடர்கிட்ட பார்த்தவங்க அந்த ஜோதிடர்கள் சொன்ன பரிகார கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. விசேஷமான பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கே மனசில் தோன்றக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அமைதியான இடம், ஜீவன் உள்ள இடம், அதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. அவங்களாமே இந்த மாதிரி ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அப்படி ஆக்கப்பட்ட இந்த ஜீவசமாதி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஜீவசமாதி தரிசனம் சாதாரணமாக நீங்கள் போக முடியாது. அந்த ஜீவசமாதி ஆனவங்களுடைய பெயரை நினைத்து நீங்கள் அனுதினமும் விடிகாலை பிரம்மமூர்த்தியிலே நினைத்து வேண்டி கொண்டால் ஒழிய போக முடியாது. சில பேருக்கு ஒரு நாளே போகிற சந்தர்ப்பம் கிடைச்சிரும். சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். நிறைய செலவுலாம் கிடையாது. போய் அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், பெரிய பெரிய வழிபாடு பண்ணணும், ஹோமம் வளர்த்து பண்ணணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜீவசமாதி தரிசனாலே பெரும்பாலும் அமைதியாக அங்கே போய் அந்த மகானுடைய பேரை சொல்லி மனசில் நினச்சிட்டு வந்தாலே போதும். ஊதுவத்தி 2 ஊதுவத்தி போக அவ்வளோதான். வாழைப்பழம் பழங்கள் பிடிக்கும், பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், ஊதுவத்தி கொளுத்தி வைக்கலாம். இப்போலாம் நிறைய ஜீவசமாதிகளில் பிரபலமாகிட்டு வந்துட்டுருக்கு. அங்கே பணிபுரியவங்களாம் இருந்து இப்போது நல்லா பக்தர்களுக்கு வழிகாட்டுறாங்க. அது மாதிரிலாம் இப்போது வசதிகள் நிறைய வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தாராளமாக போயிட்டு வழிபட்டு வரலாம். அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். அதுக்காக தான் இந்த 12 ராசிக்கு நான் ஜீவசமாதி தரிசனத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இதை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடு விட்டுடக்கூடாது. அதை நம்ம ஒரு குருவாய் அவரை ஏற்றுக்கிட்டு அந்த போயிட்டு வந்தோம்னா அது தொடர்ந்து அவரை நினச்சிக்கிட்டு வீட்லேயும் வழிபட்டு வரணும். அதை பற்றி அதில் விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் கேட்டு தந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீவசமாதி தரிசனம் போல் ஒரு தரிசனம் கண்டிப்பாக கிடைக்காது. அது கிடைத்து விட்டால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சி எல்லா நலமும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்து. இப்போ அந்த ஜீவசமாதி தரிசனம் பற்றி 12 ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். துளாராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுமே அடங்கும். இவங்களாமே நான் சொல்லக்கூடிய இந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு நான் இந்த ஜீவசமாதி தரிசனம் எங்கேன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நான் சென்னை சுற்றி உள்ள ஜீவசமாதி தரிசனம் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் வீரமாமுனிவர் என்ற அந்த மகான் ஞானி சித்தர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஜீவசமாதி தரிசனம் தான் அங்கே இருக்குது. அது எந்த இடம்னு சொன்னிங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரே அசலாத்தம்மன் கோவில், அம்மன் கோவில் தான் அது. அசலாத்தம்மன் கோவில், அந்த கோவிலில் அவர் இருக்கார். அங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை என்று போயிட்டு வரணும். பொதுவாக அம்மன் கோவில் வெள்ளிக்கிழமை விசேஷமாக இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் துளாராசியில் பிறந்திருக்கனால அந்த வீரமாமுனிவர் அப்படின்ற அந்த சித்தரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பிரகாசமான வாய்ப்பு கிடைக்கும். அங்கே போய் உட்காந்து ஊதுவத்தி கொளுத்தி வைக்கலாம், பூ கொண்டு போகலாம். பூ பார்த்திங்கன்னா நல்ல வாசனை பூ, ஜாதி பூ ரொம்ப பிடிக்கும். ஜாதி மல்லின்னு சொல்கிறாங்க, அந்த பூ வாங்கிட்டு போகலாம். அது லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பூ. அதனால் உங்கள் துளாராசி பிறந்தனால வெள்ளிக்கிழமை போகிறது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் நம்ம பொதுவாக வரக்கூடிய வியாழக்கிழமையில் அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நேரங்கள்லாம் போயிட்டு வணங்கிட்டு வரலாம். அந்த அம்மன் கோயிலே அந்த இருக்கார் வீரமாமுனிவர், அவர் வணங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். ஒரே கோரிக்கை தான் சொல்லணும். அது முடித்த பிறகு அடுத்த கோரிக்கை சொல்லிக்கலாம். இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாள் உங்கள் வீட்டில் பிரம்மமுத்தில் அமர்ந்து உட்காந்து சுத்தமான பலகையில் உட்காந்து துணி விரித்து ஊதுவத்தி கொளுத்தி வச்சுட்டு தண்ணி பாட்டில் வச்சுட்டு தண்ணி டம்ளரில் ஊற்றி வைக்கணும், சுத்தமான தண்ணீர். அதுக்கப்புறம் ஓம் வீரமாமுனிவர் சித்தர் அணை போற்றி, அவ்வளோதான் 108 தடவை சொல்லிட்டு வரணும். இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தால் 48 நாள் தொடர்ந்து சொல்லிட்டு வரணும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியும். உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்ல மறுபடி செய்யலைன்னா உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. அப்புறம் ஏன் ஒன்றும் நடக்கலை, ஏது நடக்கலை, ஒன்றும் பண்ணல. எல்லாமே கவனமாக கேட்டுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அது பலன் கிடைக்கும். அப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு சுத்த மனதோடு இருக்கணும். அது முடிச்சுட்டு வரும்போது தானம் பண்ணணும், அதான் முக்கியம். நீங்கள் கண்டிப்பாக அவரை வேண்டிகிட்டே வெளியே வந்தீங்கனால கண்டிப்பாக யாராவது நிற்பாங்க. நீங்கள் தானம் பண்ணிட்டு வரலாம். வந்துட்டீங்க, அதான் மனநிறைவோடு நீங்கள் வீட்டுக்கு போகணும். அடுத்த நாள் நான் சொன்ன மாதிரி 48 நாளுக்கு பிரம்மமுகூர்த்தத்தில் அவரை சொல்லி
எந்த சித்தரை ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வரீங்களோ அவருடைய பேரை சொல்லி வணங்கிட்டு வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த சென்னை நொங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் எதிரே உள்ள அசலாத்தம்மன் கோவிலில் இருக்கிற அந்த வீரமாமுனிவரை வணங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.